ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டேஜ் பிளே உட்காந்துறாங்க. ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. ரொம்ப இயல்பாக இருந்தது. ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. என் பக்கத்தில் பார்த்துக்காதுன்னா அவனுக்கு 3 தடவை பேசினா கூட எதுவுமே புரியாது. ஆனால் அவனே கைத்தட்டி பார்த்து Blacksheep's நவயுக ரத்த கண்ணீர் 26வது முறையாக வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் நடக்க இருக்கிறது. உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா புக் மை ஷோ வெப்சைட் ஒரு ஆப்ல போய் புக் பண்ணலாம். இல்ல மேல தெரியுற புக் யூ டிக்கெட்ஸை டேப் பண்ணியும் புக் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டை வச்சு நம்ம எப்படி ஹோல் பாடி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த பேண்டு பார்த்தீங்கன்னா 15 kg. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேஜஸ் வந்து நான் காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து 15 kg வச்சு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து நான் பண்ண போகிறதில்ல. யார் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கெஸ்ட்டு ரஞ்சித் அவர். கெஸ்டெல்லாம் கிடையாது, ஆள் இல்லைன்னு கூப்பிட்டு இருந்தேன், நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரஞ்சித் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறாரு. ஸோ அவரோட ஒர்க் அவுட் ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றது தான் நான் கைட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாரு அதுக்கப்புறம் தம்பிள் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. பேண்டில் ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ அதனால தான் நம்ம இவரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இவர் இந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பேண்டை வச்சு ஷோல்டர் ப்ரெஸ் 15 ரப் இல்லை ஒரு 5 ரப். பேண்டை வந்து நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் பார்த்தோம். இப்போ பேண்டில் வந்து ஃப்ரண்ட் ரேஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4 சூப்பர் ப்ரோ. 5 6 7 10 பண்ணிடுங்க. 8 9 10 1 2 3 4 5 come on bro. 6 7 8 9 10 down 2 நல்லா ஃபுல்லாக இருங்க. 3 down 4 down 5 down 6 7 8 9 10. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் மசிலை டார்கெட் பண்ணுற ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இப்போ நம்ம ஷோல்டர் முடிச்சிட்டோம். இதே பேண்டை நம்ம யூஸ் பண்ணி செஸ்ட் எப்படி ஃபீல் பண்ண வைக்க போகிறோம், செஸ்ட்டோட மசிலை எப்படி ஆக்டிவ் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து புஷ்அப்ஸ் எடுக்கும்போது நீங்கள் நார்மலாக புஷ்அப்ஸ் எடுப்பீங்க. ஸோ இந்த பேண்டை யூஸ் பண்ணி பின்னாடி இந்த பேண்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு புஷ்அப்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் உங்களோட ரெசிடென்சி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட புஷ்அப்ஸ் ஃபார்ம் வந்து கரெக்டாக பண்ணுறது இல்லாமல் உங்களோட மசிலை டார்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸு. ஸோ நீங்கள் லை டவுன் பண்ணிவிட்டு பேண்ட் இந்த பொசிஷனில் வச்சுட்டு 1 2 3. இது பார்த்தீங்கன்னா பேண்ட் செஸ்ட் ப்ரெஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் ஃப்ளைஸ். Open the elbows down, then close. 1 இல்லை elbow straight. 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த பேண்ட் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு 3 ஒர்க் அவுட்ஸ் பார்த்தோம். அந்த 3 டெமோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்க்ளைன் புஷ்அப்ஸ் டிக்ளைன் புஷ்அப்ஸ் பண்ணலாம். இது நம்ம ஆல்ரெடி நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேட். 1 3 4 5. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல் ஓவர். ஸோ ஸ்டிஃப் ஆர்ம் புல் டவுன் சொல்லுவாங்க இந்த எக்ஸசைஸோட நேமு. ஸோ இப்போ இவர் பண்ணிகிட்டு இருக்க எக்ஸசைஸ் வந்து பேண்ட் ஸ்டிஃப் ஆர்ம் புல் டவுன். ஸோ உங்களோட ஹேண்ட் வந்து ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு உங்களோட பேண்டை நீங்கள் புல் பண்ணி அதுக்கப்புறம் அப் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் இந்த ஒர்க் அவுட்டோட நேம். இப்போ இவர் பண்ணிகிட்டு இருக்க எக்ஸசைஸை நீங்கள் உங்கள் வீட்டில் ஜன்னலில் மாட்டலாம், இல்லை வாலில் மாட்டலாம். ஸோ இந்த மாதிரி மாட்டி இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து 1 arm ரோயிங். ஸோ உங்கள் பாருங்கள் லேட்டோட மசில் வந்து ஈஸியாக ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மசில் ஃபீல் பண்ணுறதை உங்கள் மைண்டில் கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நீங்களும் ஒர்க் அவுட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க சின்ன மசிலை இந்த பேண்ட் வந்து நல்லாவே ஆக்டிவ் பண்ணோம். ஸோ அதுக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸசைஸ். இன்ஜுரி ஃப்ரீயாக நீங்கள் ட்ரைனிங் பண்ணோன்னா பேண்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன். ஸோ லேட் புல் டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 மசில் ஆக்டிவ் ஆகுது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட லேட் மசில் வந்து ஓப்பன் ஆகி வி ஷேப் வர்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேட் புல் டவுன். ஸோ ஜிம்மில் தான் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும், நம்ம வீட்டில் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்ச உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ வீட்லேயே நம்ம இந்த ரெசிடென்சி பேண்டை யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணலாம்.
உங்களோட மசில் ஆக்டிவ் ஆகும், உள்ளே இருக்க சின்ன சின்ன மசில் ஃபோக்கஸ் ஆகும், இன்ஜுரி ஃப்ரீயாக அந்த ஒர்க் அவுட் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட் ஒர்க் அவுட்டில் ஒரு 4 வேரியேஷன் பார்த்துருப்பீங்க. அந்த 4 வேரியேஷனுமே பெஸ்ட் வேரியேஷன். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் கர்ல். நிறைய பேர் வந்து பாரில் பண்ணியிருப்பீங்க, தம்பிள்ஸில் பண்ணியிருப்பீங்க, பேண்டில் நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ட்ரை பண்ணாத உங்களுக்காக தான் இந்த பேண்ட் எக்ஸசைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் கர்ல் உங்களோட பீக்கை ஆக்டிவ் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் ஆர்ம்லேருந்து பைசப்ஸ் கனெக்ட் ஆகிற 2 மசில் லாங் ஹெட் ஷார்ட் ஹெட் இந்த 2 ஹெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேண்டை வந்து வெயிட் பத்தலை, ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் காமிச்ச அடுத்த லெவல் பேண்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கர்ல். ஸோ ரிவர்ஸ் கர்ல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீக் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களோட மசிலை வந்து நல்லா ஆக்டிவ் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். இப்போ நீங்கள் பார்க்குற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கர்ல். ஸோ நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பைக் பீக் ஒன்று வரும். ஸோ அந்த பீக்கை டெவலப் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேஷன் கர்ல் வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். ஸோ வீட்டில் இருந்து உங்களோட பைசப்ஸ் மசில் நீங்கள் ஃபுல்லாக ஆக்டிவ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் எக்ஸசைஸ் தான். பேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூச்சர் கர்ல் பண்ணி உங்களோட பைசப்ஸை வந்து ஷேப் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒர்க் அவுட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட் ட்ரைசப்ஸ். ட்ரைசப்ஸில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 arm எக்ஸ்டென்ஷன். ஸோ உங்களோட ஹேண்டை ஹெட்டுக்கு நடுவில் க்ளோஸ் பண்ணி தென் புல் அப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைசப்ஸ் மசில் ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து உங்களோட ட்ரைசப்ஸ் மசிலை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், இன்ஜுரி ஃப்ரீயாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ் டவுன். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க ஆங்கிள் ராடு, ஸோ எந்த ஜன்னல் அந்த மாதிரி இடத்துல இல்லை பால்கனியில் கூட நீங்கள் மாட்டி இந்த எக்ஸசைஸும் பண்ணலாம். ஸோ இவர் வந்து பெண்ட் பண்ணி புஷ் பண்ணுறாரு பாருங்கள், பின்னாடி மசில் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒர்க் அவுட்டோட நேம் பேண்ட் புஷ் டவுன். ஸோ இந்த ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட் பேக். ஸோ கிட் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதே இடத்துல கூட நீங்கள் மாட்டிடலாம். உங்களோட ஹேண்ட் வந்து ஹிப்பில் க்ளோஸ் பண்ணி பெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் த எல்போஸ். 1 2 3 4 ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரைசப்ஸ் மசில் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ இதுதான் ஒர்க் அவுட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் கிட் பேக். ஸோ பேண்டை வச்சு நம்ம ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணார். இப்போது ஆல்ரெடி அவர் வந்து எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி அவர் ஷேர் பண்ணும். ப்ரோ அதான் இது என்னன்னா வந்து எக்யூப்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில வெயிட் வந்து பயமாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ வெயிட் போடுறோம் இப்படின்னு இருக்கும். அண்டு அதான் நீங்கள் சொன்ன மைக்ரோ மசில்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இதில் நல்லாவே ஃபீல் ஆச்சு. நான் ஃபீல் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு எல்லா வெயிட்டுமே வந்து கரெக்டாக இருந்தது. அண்ட் அதான் நம்ம ஒரு எவ்வளோ ரெப் போடுறோம் அப்படிங்கிறத. ஸோ உண்மையாகவே நல்ல ஒரு ஒர்க் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல ஜிம்மை தேட முடியாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேண்ட் யூஸ் பண்ணி இவரோட ஷூட் டைம்லேயே ஒரு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரீ செஷன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசை பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் Blacksheep Event 25 வருகின்ற மே 7 சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ.